இந்திய பெருங்கடல் பகுதியில் சீனாவின் ஆதிக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்திய கடற்படை புதிய பாய்ச்சலுக்கு தயாராகி வருகிறது. சமீப காலமாகவே சீனா தனது கடற்படையை நவீனப்படுத்தி வருவதோடு ஏராளமான புதிய ஆயுதங்களையும் தனது கடற்படையில் சேர்த்து வருகிறது. அதேபோல புதிய கப்பல் கட்டும் தளங்களையும் அமைத்து புதிய போர் கப்பல்களையும் உற்பத்தி செய்து வருகிறது. இது தவிர இலங்கை, பாகிஸ்தான், ஆப்பிரிக்காவின் சில பகுதிகள் என இந்திய பெருங்கடல் பகுதிகளிலும் தனது கடற்படையை குவித்து வருகிறது. இதன் காரணமாக இந்திய பெருங்கடலில் இந்திய கடற்படையின் ஆதிக்கம் கடந்த சில ஆண்டுகளில் குறைந்திருப்பதாக விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. இச்சூழலில் இந்தியா தனது கடற்படையை நவீனப்படுத்தவும் போர்க்கப்பல்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் பல்வேறு திட்டங்களை தீட்டி வருகிறது. அந்த வகையில் ஜெர்மனியுடன் 10 பில்லியன் அமெரிக்க டாலர், அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் 83,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நீர்மூழ்கி கப்பல்களை வாங்குவதற்கான ஒப்பந்தம் விரைவில் மேற்கொள்ளப்பட உள்ளது. மிகவும் மேம்பட்ட இந்த நீர்மூழ்கி கப்பல்களில் அதிநவீன சென்சார்கள், ஸ்டெல்த் தொழில்நுட்பம், ஏவுகணை தாக்குதல் திறன் ஆகியவை இடம்பெறும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு மார்ச்சில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் தயாரிக்கப்படும் நவீன நீர்மூழ்கி கப்பல்கள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் தயாரிக்கப்படும் நீர்மூழ்கி கப்பல்கள் பயன்பாட்டுக்கு வரும்போது அது இந்திய பெருங்கடலில் மீண்டும் இந்திய கடற்படையின் ஆதிக்கத்துக்கு அச்சாரமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.